கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். டெலிபதி, மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், பில்லி, சூன்யம், ஏவல், இதெல்லாம் சாத்தியமானா சாத்தியம். இதெல்லாம் தான் சாத்தியம்தான். ஒரு மனிதன் அழிந்து விடட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதே நினப்பில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதனை அது தாக்கம். ஓம்பல், இது பல பேரில் வந்து இது. இப்போ டெலிபதி அது மாதிரிலாம் வேறுலாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா ஒரு சாதாரண விஷயம், அங்கே போய் வேறு ஒரு பேரை மாற்றின்னு வந்துடும். நம்ம ஊரில் பேசப்பட்டதை அங்கே என்ன பண்ணுவாங்க, வேறு மாதிரி பேசிடுவாங்க. நிறைய டூல்ஸுங்க, நிறைய கருவிங்க, செடிங்க, மூலிகைங்களெல்லாம் அது மாதிரி பயன்படுத்திக்க முடியும். மூலிகை மருந்துகளெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஒரு கஞ்சாவை நீங்கள் புகைச்சா உங்களை மறக்கிறீங்க, அப்போ அதில் ஏதோ ஒரு இருக்குது. அந்த இலையில் அந்த கஞ்சாவை பிடிச்சா ஏதோ ஆகிற மாதிரி, ஒரு புகையில் பிடிச்சா ஏதோ ஒன்று ஆகுது. காசப்பட்ட சாராயத்துலேருந்து திராட்சை பழத்தை ஊற வச்சு எடுத்தா அது சாப்பிட்டா ஏதோ ஒன்று ஆகுது. இந்த மூலிகை பொருள்களில் சொல்கிறேன். இது இப்படி இருக்குது மாதிரியே இதை தாண்டி அது நோ செய்யும்ல மாதிரிலாம் கற்று வச்சுருக்குறாங்க மூலிகை பொருள்கள்லையே. வெளில இருக்குது வேறு நிறைய மூலிகை, எனக்கு தெரியாது, நிறைய இருக்குது. ஆனால் ஞான வெட்டியானில் அதெல்லாம் இருக்குது. ஒரு மனிதன் நீங்கள் சாதாரணமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்லேயோ முன்னாடியோ பின்னாடியோ உட்காந்துக்கிறீங்க, ஒரு மனுஷனை உத்து பின்னாடி பார்த்துனே இருங்க, அந்த இடத்த அவன் சொறிவான். இப்போ முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி இருக்கிற ஆளை கழுத்து பகுதியோ எங்கேயோ ஒரு பகுதியை பாருங்கள் கொஞ்ச நேரம், அந்த இடத்த அவங்க சொறிவாங்க. ஏன்னா உங்கள் பார்வையிலேருந்து வீச்சு அவங்க மேலே பட்டு அந்த இடத்த கவனிப்பாங்க. ஒரு பெண் தன்னை அறியாமல் மூடுவா, யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே. நேரடியாக யார் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது, பார்க்குறாங்கன்னு அவனுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா பார்க்குறவர் அப்படி பார்ப்பார். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் டெலிபதியோட இன்னொரு சின்னதாக இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக தொழிலாகவே எடுத்து செய்கிறவங்களாங்கிறாங்க. இது ஒரு வேலையாகவே எடுத்து செய்யுது. உட்காந்துன்னு இங்கேனா நடக்குது அங்கேனா நடக்குது, மூளை பலத்தை உருவாக்கி நம்ம மூளையிலேருந்து ரேடியோ சிக்னல் மாதிரி வெளியே போகுது. நம்ம சொந்தக்காரங்க யாருன்னா சேர்த்துட்டா நமக்கு பசி எடுக்கிறது இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளை அறியாமையே இன்னும் புரியாத ஒரு சோகம் நமக்குள்ளே வரும். தகவல் ஒன்றா மெதுவாக வரலாம். யாரையும் நினைப்பா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம நினச்சதால் அவங்க போனாங்களா, அவங்க பண்ணுறதுனால நம்ம நினச்சோமான்றதுல ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்ம மன ஓட்டம் மூளையிலேருந்து என்ன ஆகுதுன்னா ரேஸ் மூலிமா என்ன ஆகுது, பரவுது. ஒரு நல்ல மனம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை சுற்றி நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த மனம் என்ன பண்ணுக்குதுன்னா அமைதியை மட்டும்தான் வெளியிடுது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மட்டுமே நினைக்குது. அதனால் அங்கே போனால் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வரும். என் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேள்வி வச்சுருந்தாலும் சரி இங்கே வந்து உட்காந்து கேட்க முடியாது, திலலாம் கிடையாடுவீங்க. பயம் அச்ச உணர்வெல்லாம் வந்துடும். என்னை எதிர்த்து உங்களால் எதிர வந்து உட்காந்து பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நேர்மை. நான் பேசுறது நான் நடக்கிறதெல்லாம் அதே உண்மை தான். குடிப்பேன்னா குடிப்பேன், நான் இப்படி இருப்பேன்னா இப்படி. ஆனால் அதே தான் பேசுகிறதும் நடக்கிறதுனா தான். நான் முரண்பாடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து என்னை கூட என்ன பண்ண முடியும், பேசி ஜெயிக்க முடியும். அப்போ டெலிபதியெல்லாம் இருக்குது. நான் சரியாயிட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் இப்போ கஞ்சா புயல சாராயெல்லாம் குடிக்கிறவேன், மூளையை ஸ்டேபிளாக வச்சில்ல, உங்களுக்கு தாக்கம். உங்களை என்ன பண்ண முடியும்னா வேறு யாருன்னா உங்களை கையாள முடியும். உங்கள் மனசை என்ன பண்ண முடியும், இன்னொருத்தர் கையாள முடியும். நீங்கள் உங்கள் வசம் இல்லை. அதனால் உங்களை யார் ஒன்றா என்ன பண்ணலாம், கையாளலாம். ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதனுங்க யாரை வேணாலும் கையாளலாம். கட்டி போய் கையெழுத்து யாருமே இப்படி கை கட்டி அப்படியே ஆண்டேன்லாம் நீங்கள் சொல்லணுன்னே இல்லை. சில இடத்துக்கு போனால் நீங்களே அப்படி ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தாலும் அப்படி நினைக்கிறான். மற்றவங்களாம் என்கிட்ட எதாவது அப்படி தான் வேணும்னு மட்டமாக தான் பார்க்குறான். ஆனால் நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதை ஒத்துப்பீங்க. ஒத்துக்க முடியாது, கிட்டவே போக முடியாமே ஆகிடுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. புள்ளி சூனியை வச்சு சாவடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் கிராமத்துங்களெல்லாம் அதை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி சாத்தியம்லாம் நடக்கும். யார் மேலேயும் பேய் வந்து இறங்குறோம், சாமி வந்து இறங்கும், தகவல்லாம் சொல்லும் சம்மந்தப்படாத ஆளுங்க மேலெல்லாம். இதெல்லாம் எப்படி இது சாத்தியமாகுதுன்னா மூளையை நம்ம நேரடியாகவே வச்சிட முடியும். சைக்காலஜிக்கல் டேர்மில் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சாத்தியம். ஸோ உங்கள் மூளையை சரியாக வச்சுன்னு உங்கள் எண்ணங்களை ஒழுக்கமாக்கிட்டிங்கன்னா இந்த பில்லி சூனியாவெல்லாம் என்ன பண்ணுது, உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை, உங்கள் மூளை சரியாக இல்லை,
உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மூளை என்ன பண்ணோம்? பித்தியாரால் கையால் போடும், பிறர் என்ன உங்களை தாக்கும். இந்த டெலிபதி அப்படிலாம் நினச்சி தான் பண்ணோம்ல. நீங்கள் ஒரு யூடியூபையோ சினிமாவையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாறுறீங்க. அந்த எழுத்தாளர் என்ன நினச்சானோ அது என்ன பண்ணுவான், உங்ககிட்ட உங்களை அறியாமல் உள்ளே இறங்கிடுவான். ஒருத்தர் ஒரு கதை எழுதுறாரு, நீங்கள் படிக்கிறீங்க. நான் ட்ரெயினில் போனேன், எனக்கு வயசு 45, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். ஒரு 25 வயசு இளைஞன் வந்தான், பாலுணர்வு எனக்கு வந்துச்சு. சுச்சுவேஷன்ஷிப்பு, அது பேர் என்ன? சுச்சுவேஷன்ஷிப்பு. இப்போ பல சிப்புக்குது அதில். அது என்ன? இது சுச்சுவேஷன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவனை கூட உறவாட வேண்டியதாகிடுச்சு. எதுவும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியல, ஆனால் எனக்கு அந்த குற்றவிலிருந்து மீள்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒருத்தர் புக்கு எழுதுறாரு, நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கும் 45 வயசு. இப்போ ட்ரெயினில் போனால் என்ன பண்ணுவீங்க? யாருன்னா 25 வயசு இளைஞன் பக்கத்தில் வந்து உட்காருவானான்னு பார்ப்பீங்க. புரியுதா? இப்போ டெலிபதி பண்ணணுன்றது இல்லை. நீங்களே என்ன, நீங்கள் புக்கை வச்ச என்ன, நீங்கள் சுச்சுவேஷன்ஷிப்பில் மாட்டிக்கினீங்க போய். புரியுதா? அப்போ டெலிபதி தான்றதுலாம் இல்லை. உங்கள் மூளையை உங்களை அறியாமலேயே யாரோ உள்ளே வந்து என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். உங்கள் ஜாதி மூளையில் இருக்குதா, உண்மையிலேயே உங்கள் உடம்புல இருக்குதா? எப்படி உள்ளே வந்தது? காலகாலமாக டெலிபதி பண்ணிக்கிறாங்க. நம்மலாம் மூலியார், நம்மலாம் நாய்க்கர், நம்மலாம் செட்டியார், நம்மலாம் பறையர், நம்மலாம் கவுண்டரு, நம்மலாம் இருளர், அப்படி தானே சொல்லிக்கிறாங்களா இல்லையா? நம்மலாம் பிராமணர், அப்படி தானே? நம்மலாம் வடமா, நம்மலாம் தெம்மா சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம ஐயங்கார், ஒரே செட்டியில் பழுத்து போனது தான் சாப்பிட்ணும், வெளியே போய் ஆச்சாரத்தோடு இருக்கணும், வித்தியாசம் சமைச்சதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மூலையில் யாருன்னா பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் டெலிபதின்னு தனியாக உட்காந்து அப்படியே அழியோ கடவுது அப்படிலாம்லாம் இல்லை. சாதாரணமாகவே எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்மளை தாக்குது. மன ஓட்டங்கள் இன்னொருத்தர் மேலே போய் மோதுது. மன ஓட்டத்தை புக்காக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டா அப்படி தானே? ஒரு ராமாயணத்தை ஒரு மகாபாரத்தை பற்றி நம்ம என்ன ஆகிறோம், அது உள்ள இருக்கிற எத்திக்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுது. நியாயங்களெல்லாம் எங்கேருந்து சொல்கிறான்? நம்ம தர்மம்னு எதை பேசுகிறோம்? யாரோ ஏதோ சொன்னதெல்லாம் பற்றி வச்சுக்கிறோம். அது மூலையில் போய் என்ன பண்ணுது, நம்ம கனவாவோ அல்லது நிஜமாவோ இந்த உலகத்துலேயோ வாழ்ந்துங்கிறது எதை வச்சு தான்? அப்போ மொத்தம் நம்ம மூளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, மொத்தமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுக்குது. தூங்கும்போது கூட சும்மா இல்லாமல் கனவு வர வருது. அப்போ நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம், இந்த டெலிபதி இதெல்லாம் ஆயினுக்குது. தற்கொலை ஏன்னா உனக்கே வரும், செத்துடலாம் போல தோணும். புரியுதா? யாரும் நினைக்கிறாங்க வாழ்க்கை ரொம்ப மோசமானது, வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது, செத்துடலாம். ஏன் அது மாதிரி தோணுது அவனுக்கு? யாரும் நினைக்கிறாங்க நீ செத்துட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்போ என்ன ஆகும்? ஒரு குருக்கிட்ட ஏன் போகிறாங்கன்னா அவன் நல்லது நினைப்பான், நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பான். உனக்கே தெரியாது. சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கூட என்னை இவ்வளோ நேசித்ததில்லை, நீ தான் என்னை இவ்வளோ நேசிக்கிற. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற டைலாக் என்னடான்னா, என்னை நான் இவ்வளோ மதிக்கலை, ஆனால் நீ என்ன பண்ணுற என்ன, எனக்கு அது ஒரு ஆச்சரியமாகுதுன்னுவாங்க. புரியுதா? அதுவும் என்ன தான், டெலிபதி லிஸ்ட்டு தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைங்க. பித்தியார்லாம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். எல்லோரும் நல்லா இருக்குது சாத்தியமே இல்லை, அது ஈஸி. புரியுதா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன, இது ஈஸி, ரொம்ப ஈஸி. கடவுளே ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கும், 10வது படிக்கிற பசங்கள்லாம் பரீட்சையில் பாஸ் ஆகின ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மத போதகர், அவர் அப்படியே அழுவார். அவர் எப்படி இருக்காரு? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா ஆகிட்டுங்க. நான் திருப்தி ஆகிட்டேன், நல்லா எனக்கு போதுமா வந்து சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன்ட்டு போங்க ரோட்டில். உங்களை பார்த்து 4 பேர் நல்லா தான் இருப்பாங்க. ஏன் உங்கள்கிட்டருந்து என்ன வராது, பொறாமல் வராது. நீங்கள் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுள் எனக்கு கருப்பாக படிச்சுட்டு இந்த பொம்பளை சிவப்பாக படிச்சுட்டான்னுவீங்க. அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், சொல்ல முடியாது. பின்னாடி இருந்து எதனா திட்டினாலும் திட்டுவீங்க, தச்சாலும் அடிப்பீங்க, கை கால் நீட்டி விடுவீங்க, இன்னொருத்தருக்கு போய் அவங்கள பற்றி போலியாக போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்ன, இதுதான். ஸோ டெலிபதி, சூன்யம், பில்லி, ஏவல் எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் யாருக்கு அது பலிக்காது? யாருக்கு? தன்னை கவனித்து தன்னை சிறப்பாக வச்சுக்கிறவனுக்கு பலிக்காது. ஆனால் இருக்குது.
இது நிறைய பேர் மாட்டின்னுக்கிறாங்க. அதில் குடிகாரனாகவே இருப்பாங்க, குடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் குடிப்பாங்க. குடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடிக்கிறதுக்கு காரணம் அவங்க இல்லை, யாரோ அந்த குடும்பம் கெட்டு போனான்னு நினச்சினுக்கிறாங்க. அதுக்கு வழி குடிக்குது. புரியுதானா சொல்லிட்டு அந்த நினப்பு உங்களை தாக்குது. நீங்கள் நல்லா நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்க. என்ன குடிக்கிறது நல்லதுன்ட்டு குடிக்க மாட்டீங்கன்றீங்களா? என்னதீங்க, நான் சொல்கிறது வேறு, நீங்கள் குடிக்கிறது வேறு. நீங்கள் குடிச்சிட்டு சாக்கலில் போய் கவுந்துக்கிறத பற்றி பேசுகிறீங்க, நான் பேசுகிறது அது இல்லை. ஆல்கஹால் கன்சப்ஷன் அளவில் தான் இருக்கணும். அளவு மாரினா என்ன ஆகும், அவள் தான் அதில் போட்டே வச்சுக்கிறான். குடிக்கிறது எப்படி குடினா, ஜென்டிலாக, ஆனரபுளாக, ஸ்டைலாக, நாகரிகமாக குடிக்கணும். சிக்கன் வச்சுருக்கணும், இல்லை மட்டன் வச்சுருக்கணும், இல்லை பீஃப் வச்சுருக்கணும், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கணும். ஒரு ட்ரிங்க் குடிக்கிறோன்னா எப்படி இருக்கிறான், விட்டு கண்ணு கல்ப்பாக இஷ்ட்டு போய் ஊந்து என்னென்ன ஆகும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அதுக்கு என்ன வேணும்? அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சுற்றி இருக்கிறோம். எவனோ வச்ச சூன்யம் தான் இது. ஜாதியெல்லாம் அவன் சேர்த்துட்டான், வச்ச சூன்யம் வேலை செஞ்சுங்குது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? சூனியம் வச்சவன் சேர்த்துட்டான். சூனியம் என்ன பண்ணிது இன்னும் வரைக்கும்? அந்த சூனியத்தை எடுத்து தான் பேசிக்கிறேன். அதுக்கு என்ன பேசுகிறேன்னா, சூனியம் தான் கடவுள்னு பேசிக்கிறேன். அந்த சூனியம் வேறு, இந்த சூனியம் வேறு, ரெண்டு சூனியம் ஒன்றாக்கிடக்கூடாது. புரியுதா? கடவுள் சூன்யம்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா எந்த சூன்யமும் உனக்கு பலிக்காது. கடவுள் எனக்கு வாடுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த விதத்துலையும் அவமானமோ வெக்கமோ துக்கமோ பட மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.